பல பேர் வந்து கண் முன்னால் செத்ததை கூட கண்டும் காணாமல் தப்பி ஓடி தனி விமானத்திலே போய் பனையூர் பங்களாவிலே பதுங்கி கொண்ட மாவீரன் விஜய் வந்து இன்னும் 30-33 வருஷத்துக்கு இவங்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்க போறாராமா. அன்னை மலேசியாவில் போய் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு, கின்னஸ் ரெக்கார்டு எல்லாம் பண்ணிட்டாரு. மலேசிய அதிபர் வந்து பயப்பட மாட்டாரா எங்க அண்ணனை பார்த்து? அடுத்த அதிபர் மலேசிய அதிபரே எங்க அண்ணன் தான். நான் பல 100 கோடிகள் சம்பாதிக்கிறத விட்டு வர்றேன், பல 1000 கோடியை நீ திருப்பி தரணுங்கிறத டிமாண்ட் வைக்கிறாரா இல்லையா அவரு? அந்த கதைக்கு என்ன கருத்தம்? யார் பெற்ற மகனோன்னு பாட்டுக்கெல்லாம் அழுகுறாங்களே சார் கூட்டமே. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லும்போது அழுவாங்க, பாத்துருக்கீங்களா? இது ஒரு அல்லோலியா கோஷ்டி மாதிரி, இது ஒரு கோஷ்டிங்க. நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு விஜய் சொன்னார்ல, அது எஸ்சிஎஸ்சிக்காக எழுதப்பட்ட டயலாக். உங்களுக்கு தெரியுமா அது? நான் முடிவு பண்ணிட்டு அவங்க நொப்பனை உள்ள விடாதாங்கிறதா. நீ சினிமாவுக்கு தளபதியா இரு, அரசியலுக்கு வேற ஒரு தளபதி இருக்கிறாரு. வலிமையான எதிரியோட தான் போட்டி போட முடியும். வலிமையான எதிரி பாஜக. இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய எதிரி, அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற, சாதி ஆதிக்கத்தை குவித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய எதிரி பாஜக. அதோட மோதுறது உனக்கு தில்லு இல்லைல? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் மிக கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட 80,000 பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அது மலேசியன் கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவருடைய கடைசி படம். அதனால கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு க்ரௌட், ஒரு அந்த உற்சாகம், சில இடங்களில் வந்து ரசிகர்கள்லாம் அழுதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒன் லாஸ்ட் டைம் கடைசி படம் அப்படின்றத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இன்னொரு புறம் விஜய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அங்கே கலந்து கொண்டவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல, ஆடுன காலம் பாடுன வாய் நிற்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சினிமா மோகம் எவ்வளவு மோசமானதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977 முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போது மொராஜி தேசாய் இருக்கிறாரு பிரதமராக. சினிமாவில் வந்து கொஞ்ச நாள் லீவ் போட்டு போய் நடிக்கலாமா முதலமைச்சர் போஸ்டிங்ல இருந்து? அதுக்கு ஏதாவது சட்டத்தில் அனுமதி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. எப்போ பார்த்தாலும் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொரு ஃபைலாக பார்த்து போர் அடிக்குது ரொம்ப. அதனால் ஜாலியாக இருக்கும், ஆட்டம் பாட்டம் டான்ஸ் கூட இருக்கும்னு. காமராஜர் கூட பழகி, அண்ணா கூட பழகி, கலைஞரோட பழகி, உண்மையிலேயே அரசியல் அனுபவம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, திமுகவில் வந்து கட்சி பொருளாளராக இருந்து, தனி கட்சி தொடங்கி இவ்வளவு நீண்ட பயணங்கள் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு கூட சினிமா ஆசை போகலை. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்து கவிஞர் வாலி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனதாகவும், அப்புறம் சில பேர் அவருடைய ஆலோசகர்கள்லாம் கூறி நல்லா இருக்காதுங்க நீங்கள் நடிக்க போனாலுமே, உங்களுக்கு மக்கள் அதை விட உயரமான ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதுக்கு பின்னாடி சிகரத்தில் ஏறினதுக்கு பின்னாடி மறுபடியும் நான் பள்ளத்தாக்கில் ஒரு முறை எட்டி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காதுங்க, உங்கள் உயரத்துக்கு அது பொருத்தமற்றது என்று எம்ஜிஆருக்கு அந்த ஆசை இருந்தது என்றால், நீ கண்டிப்பாக 2026 முதலமைச்சர் ஆக போகிறதில்ல. நீ சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறியா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா நான்லாம் உலக நாயகனை பார்த்தவன். அவர்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுவீர்கள்னு முதல் மாநாட்டில் கேட்டாங்க. பயங்கர க்ரௌடு மதுரையில். சண்டியர் படத்தினுடைய தொடக்க விழாவுக்கு வந்த க்ரௌடை விட பல மடங்கு 10 மடங்கு க்ரௌடு வந்துச்சு. முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுன்னு பேப்பரில் தான் போடுவேன் அவர் சொன்னார். ஆனால் என்ன நடந்துச்சு? அவர் படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கிறதுக்காக 80களில் வரிசையில் நின்ற ஒரு ஆள் வானதி சீனிவாசன். இப்போ தான் ஆன்லைன் டிக்கெட்டு புக்கிங்லாம் இருக்குது. அந்த காலத்தில் சவுக்கு கட்டையை கட்டி வச்சுருப்பேன், அது வழியாக தான் போகணும், டிக்கெட் கவுண்டரில் போய் மட்டும்தான் டிக்கெட் வாங்க முடியும், மேலையெல்லாம் ஏறி போவாங்க, அந்த கம்பி மேலையெல்லாம் ஏறி வந்து கட்டை மேலே ஏறி போவேன் 4 பேர். அதில் ஒரு ஆளாக விசிலடிச்சிட்டு இருந்த வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராகி உலகநாயகன் கமலஹாசன், இத்தனைக்கும் அந்த சாமானிய மக்களில் ஒருவராக தன்னை நம்ப வேண்டும்னு கோயம்புத்தூரில் ஷேர் ஆட்டோவிலாம் அவர் பயணம் பண்ணார். ஷேர் ஆட்டோவில் நீ ஏறி போனாலும் கடைசியில் நீ தங்குறது தாஜ் கோரமண்டலம் தங்க போகிற, ஸ்டார் ஹோட்டலும் தங்க போகிற. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு உனக்கு தெரியும்ன்ற மாதிரி மக்களோட டீலிங் வந்து நம்ப மறுத்து விட்டார்கள். மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில், 1500-600 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோற்று போய்விட்டார் உலகநாயகன்.
ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் திரும்பி சொல்றாரு, எனக்கு வயசாகி போச்சு, 67 வயசாகி போச்சு, இப்போ நான் வந்து உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு கூட சொல்லி பார்த்தேன், வயசாயிருச்சு இனிமே. அப்போ கூட மக்கள் வந்து இல்ல விஜயே சொல்றாரு, என்னுடைய கடைசி படமாக இருக்கு, இது எனக்கு வருத்தமாக இருக்கு, வலி அது ஒரு பக்கம் இருந்தாலும் 33 வருடங்களாக என்னுடைய ரசிகர்கள் என் கூட இருந்திருக்கிறாங்க, அடுத்த 33 வருடம் அவர்களோட நான் இருக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருல்ல. எந்த ரசிகனையுமே சந்திக்காம தனக்காக உயிர் விட்டவர்களுக்கு கூட நேரிலே போய் அஞ்சலி செலுத்துவதற்கு தயாராக இல்லாத ஒருத்தர் ரசிகனுக்காக வாழ போறாராமா? தன் கண் முன்னாலேயே நெரிசல் மரணத்திலே குழந்தைகள் உள்பட, பெண்கள் உள்பட பல பேர் வந்து கண் முன்னால் செத்ததை கூட கண்டும் காணாமல் தப்பி ஓடி தனி விமானத்திலே போய் பனையூர் பங்களாவிலே பதுங்கி கொண்ட மாவீரன் விஜய் வந்து இன்னும் 30-33 வருஷத்துக்கு இவங்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்க போறாராமா? நன்றின்னு வார்த்தையில சொல்ல மாட்டேன், செய்து காட்ட போறேன். பாருங்க, சினிமாவில் வந்து முதல் காட்சியில் வந்து வில்லன் என்ட்ரி ஆகும்போது பிரம்மாண்டமான வில்லனை காட்டுவாங்க. 2 மணி நேரத்தில் வில்லனை வந்து ஹீரோ சாய்ச்சி போடுவேன். நம்ம 2000 வருஷமா பார்ப்பனியத்தை சாய்க்க முடியல, முதலாளித்துவத்தை சாய்க்க முடியல. எத்தனையோ காரல் மார்க்ஸ் மாதிரி அறிஞர்கள் சிந்தித்து, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனிய பனியா கும்பல், முதலாளித்துவ கும்பல், கார்ப்பரேட் கும்பல் வளர்ந்துகிட்டே இருக்கான். இந்த நவீன உலகத்துல சாதி என்கிற அவமானத்தை கூட நம்மால் வந்து அழிக்க முடியல, போராடி கொண்டே இருக்கிறான். நீ சினிமால 2 மணி நேரத்துல வில்லனை சாக்கிறது மாதிரி அரசியல்ல எல்லாத்தையும் சாய்ச்சி போடுவோம் நீ நம்புற பத்தியா? இந்த மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிரும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே வந்து கடவுள் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சினிமால விதைப்பாங்க. இப்ப இளையராஜா மாதிரி ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து, உன்ன மாதிரி கிடையாது, நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீ பூமிக்கு இறங்கி வந்த ராகதேவன், நீ இசை ஞானி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் போயிருச்சுல. டப்புன்னு ரோஜான்னு ஒரு படம் வந்தோன்னா மார்க்கெட் போயிருச்சுல. உயரத்துல கொண்டு வந்து வைப்பான். எவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் பட்டத்தினுடைய நூல் வந்து இன்னும் ஒருத்தன் கையில பிடிச்சிட்டு இருப்பான். நூல் அறுந்துருச்சுன்னா பட்டம் கீழே வந்துடும். உயர பறப்பது மாதிரி தோற்றம் அளிக்கும். சினிமா அப்படிப்பட்டது. சினிமா வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களை எல்லாம் கைவிட்டது. தியாகராஜ பாகவதரை கைவிட்டது சினிமா. மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் கைவிட்டு இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு நிதானம் இருந்த காரணத்தினாலதான் ரஜினிகாந்த் சுதாரித்து கொண்டார். இன்னைக்கு சினிமாவை கைவிட்டுட்டு அரசியலுக்கு வராரு விஜய். சினிமா கவர்ச்சி மட்டும்தானே உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒளிவட்டம். அதை கழிச்சுட்டா என்னாச்சு? ஒளிவட்டத்தை சுவிட்ச் ஆஃப் லைட்டை ஆஃப் பண்ண போற நீ சாதாரண ஆள் தான். நீனு சிசிய சந்திரசேகர் மகன் தானே, நீனு சாதாரண ஆள் அப்படிங்கிற இடத்துக்கு வரப்போற. எல்லாரும் உன்னை நேரில் பார்த்துட்டாங்கன்னா விஜயகாந்த் சொன்னதுதான், ஒரு நடிகன் வந்து மக்களை நேரடி சந்திக்க 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 தெரு தெருவா போனேன்னா இவர் இவ்வளவுதானா பூ அப்படின்னு போயிடும். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க? பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அப்படி கையை பிடிச்சிக்கிடுவாங்க, இருக்குமா அப்படி அணைச்சிக்கிடுவாங்க. பப்ளிக்கில் போகிறோன்னு கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா? நிச்சயமான உடனே ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவாங்க, ராத்திரி முழுக்க பேசுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பேசுவாங்க? ஃபோன் வச்சுன்னா சனியனை எதுக்கு ஃபோன் பண்ண, வை போன அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மோகம் வந்து 30 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் தானே. உலகத்தில் எல்லாமே அப்படித்தாங்க. திகட்டாத இனிப்பு ஏதாவது இருக்கிறதா? பிரமிப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். அறியாமை தானே பிரமிப்பு. ஒருத்தரை பார்த்து நம்ம வியக்கிறோம்னா என்ன காரணம்? நமக்கு அது தெரியலேன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுறவனை பார்த்து ஒரு எழுத படிக்க தெரியாத வியக்கிறான்னா என்ன காரணம்? அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதனால வியக்கிறான். ஒரு சிலம்பம் விளையாடுறவனை பார்த்து ஒருத்தன் வியக்கிறான்னா அவனுக்கு அந்த சிலம்பம் அடிக்க தெரியாத வரைக்கும் அது வியப்பான். பைக் ரேஸ் போறவனை பார்த்து ஒருத்தன் வியப்பான். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா வியக்க மாட்டான். வியப்பு என்பது அறியாமையினுடைய அடையாளம். ஒருத்தன் உங்களை பார்த்து கத்துறான், டிவிக்கேன்னு கத்துறாங்கிறதுனாலேயே நீங்க வந்து பெரிய உயரத்துக்கு போய் விட்டதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். இன்னைக்கு கூடுனாங்களே மலேசியாவில். இப்போ இன்னொருத்தன் சொல்றான், ஒரு அணில் சொல்றான், அண்ணன் மலேசியாவில் போய் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு, கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டாரு, மலேசிய அதிபர் வந்து பயப்பட மாட்டாரா எங்கள் அண்ணனை பார்த்து? அடுத்த அதிபர் மலேசிய அதிபரே எங்கள் அண்ணன் தாங்கிறான். மலேசியாவே அவரோட தான். இப்போ மலேசிய அதிபர் தப்பி ஓட்டம், விஜய் வந்து அந்த நாட்டை கைப்பற்றினாருங்கிற அளவுக்கு அவன் யோசிக்கிறான். ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஜனநாயக காலத்திலே அவங்க இல்லை. அதாவது நீங்க எளிதா நினைக்கிறான். ஒரு 75 ஆண்டு கால அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவையும், ஒரு 54 ஆண்டு கால அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் வெல்வதற்கு எவ்வளவு உத்திகள் தேவை, எவ்வளவு களப்பணி தேவை. இல்ல அந்த யுக்தியில ஒண்ணுக்கு பதில் சொல்றாரு. என்ன? நான் வந்து நம்ம எப்போ தனியா வந்திருக்கிறோம், அணியாதானா வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. இப்ப கூட நிறைய பேர் கேட்பாங்க புரியலன்னு.
என்ன அணியா வந்திருக்கிறாரு? அதுல கூட்டணியோட வருவேன்னு சொல்றாரு. அதாங்க இந்த விசில் அடிக்கிற கூட்டத்தை எல்லாம் வச்சு இந்த நாட்டை கைப்பற்ற முடியும் நம்புறாங்க பாருங்க. இதை விட ஒரு மூட நம்பிக்கை ஏதாவது உண்டா? எல்லாருமே அப்படித்தாங்க. நான் சாதாரணமா திண்ணையில உட்கார்ந்து என் நண்பர்கள்ட்ட டீ கடையில தெரு ஓரத்துல பேசுனது தான் இந்த 4 ஆண்டு காலமா நான் யூடியூப்ல பேசுறேன். என்னைய சில பேர் யூடியூப்ல பார்த்துட்டு வியக்கிறான். நான் தெருவில் நடந்து போகும்போது சார் உங்க வீடியோ தான் சார் நான் பார்த்தேன் அப்படின்பான். நான் ரோட்ல சொன்னதை தான் இதுல யூடியூப்ல சொல்றேன். மீடியா ஒரு சிறிய மயக்கத்தை தரும். எத்தனை நாளைக்கு தரும்? நீ பெரிய திரையில இருக்க, அவ்வளவுதான். இது சின்ன திரை. நீ பெரிய திரையில இருக்க, நீ நடன ஆடி மயக்கி இருக்க, பாட்டு பாடி மயக்கி இருப்ப, சண்டை காட்சியில மயக்கி இருப்ப, ஒரு பிரம்மையில இருக்கான். இந்த பிரம்மை கலைந்து விடுமா கலையாதா? இது நீடிக்குமா நீடிக்காதா? இது நிலையானதா? யார் பெற்ற மகனோன்னு பாட்டுக்கெல்லாம் அழுகுறாங்களே சார் அந்த கூட்டமே. அழுவாங்க. ஜெப கூட்டம் போயிருக்கலாம் நீங்க. எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுவாங்க தெரியுமா? ஏசுநாதர் செலுவையில எப்ப அடிச்சாங்க? நேத்தா அடிச்சாங்க? முந்தா நாள் அடிச்சாங்களா? இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லும்போது அழுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் வச்சு என்ன பண்றது? நீங்க சமூக புரட்சி நடத்த முடியுமா அவங்கள வச்சு? நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அல்லேலூயா அப்படிம்பாங்க. அது இது ஒரு அல்லேலூயா கோஷ்டி மாதிரி இது ஒரு கோஷ்டிங்க. உடனே பக்தர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இவங்க நெரிசல், ஏன்னா இவங்களோட குலகார கூட்டம் நெரிசல் மரணத்துல கொள்றவங்களை கொண்டு வந்து ஜப கூட்டத்துல சேர்க்கிறாங்களேன்னு பக்தர்கள் யாரும் பதறிடக்கூடாது. நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எங்கு கூட்டம் கூடல. ஒரு கரடியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஊருக்குள்ள போங்க. கரடி வந்துருச்சுன்னு எல்லாரும் பின்னாடியே போவாங்க. ஒரு யானையை கூட்டிட்டு பாகன் நடக்கும்போது ஒட்டுமொத்த ஊருமே யாகனுக்கு பின்னாடி, அந்த பாகனுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த ஊருமே நடந்ததை பார்த்திருக்கீங்களா இல்லையா? வேடிக்கை மனநிலைங்க, வேடிக்கை மனிதர்கள்ங்க. இந்தியாவில் ஏறத்தாழ 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. 45 கோடி பேருக்கு அடுத்து என்ன செய்யணும் தெரியாம இருக்கான். அவன் வேலைக்கு போனாத்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும். வேலைக்கு போனாத்தான் தாய் தகப்பனுக்கு சோறு போட முடியும். வேலைக்கு போனாத்தான் அவனுக்கு எதிர்காலம் வீடு வாசல் கட்ட முடியும். பைக் வாங்கினா இஎம்ஐ கட்ட முடியும். கார் வாங்கினா இஎம்ஐ கட்ட முடியும். ஒருத்தருடைய வாழ்வாதாரம் அவன் விரும்புகிற சட்டையை போடணும், அவன் விரும்புகிற சாப்பாடு சாப்பிடணும், அவனுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கிற ஜீவாதாரம் இருக்குல்ல, அதற்கு வழி இல்லாம இந்த நாட்டில் 45 கோடி பேர் இருக்கான். அந்த 45 கோடி பேர்ல ஒரு 4 கோடி பேர் ஒருத்தனை வியக்கிறான்னா அது சினிமாவில் வியப்பான். அப்போ ஒட்டுமொத்த நாடுமே அவர் பின்னாடி வந்துருமா? இது சாத்தியமா? 72ல 60களினுடைய காலகட்டத்தில் சினிமாவை கழித்து விட்டு வேற பொழுதுபோக்கே கிடையாது. இல்ல மற்ற நடிகர்களினுடைய ரசிகர்கள் அப்படின்றது இலைகள் போலவும் கிளைகள் போலவும், ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் வேர்கள் போல அப்படின்னு அட்லி சொன்னார்ல. இது எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமா? 2 படம் நடிக்கலைன்னா மறந்துடுவாங்க. ஜனநாயகன் படத்தோட முடிச்சிட்டாருன்னா அவர் முடிக்க மாட்டார். அது வேற, உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவர் சினிமாவில் நடிப்பது நிறுத்த மாட்டார். அதுக்கு என்ன சாட்சினா, நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய நாசர்ட்ட அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். நாசரு என்ன வேண்டுகோள் விடுக்கிறாரு? நீங்க நடிப்பை நிறுத்தி விடக்கூடாது. இவர் பெரிய நடிகர் தானங்க சிவாஜி கணேசன். எத்தனை கட்டப்பு போட்டிருக்காரு. முடிய கூட அவர் வெட்ட மாட்டாருங்க. மிக்க தூக்கி மாத்தி வச்சிருக்காங்க பல முறை. எத்தனை கட்டப்புங்க நடிச்சிருக்காரு. பல வேடங்கள்ல கமலஹாசன் மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளவு பரிசோதனை முயற்சி பண்ணியிருக்காங்க சினிமால. இவர் கமர்ஷியல் படங்களை கழித்து விட்டு எதுவுமே நடந்திருக்கா. தொடக்க காலத்துல காதல் படங்கள், யதார்த்த படங்கள் கொஞ்சம் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆக்ஷன் படங்களுக்குள்ள போன முன்னாடி வெறும் வணிக சினிமா, மசாலா படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்காரு. மம்முட்டி என்ன செய்வாரு? அம்பேத்கர்னு ஒரு கேரக்டர் நடிப்பார். அவர் அந்த ஊருக்கு சூப்பர் ஸ்டார் தான். அவர் கமர்ஷியலாகவும் கல்லா கட்டுற படங்கள் நடிப்பார். அம்பேத்கர் படத்தில் நடிப்பார். ஏன் நடிக்கிறாரு? அந்த படத்தை பார்த்து கோடிக்கணக்கான பேர் திருந்திடுவாங்க நடிக்கிறாரு, சாதியை விட்டுருவாங்க அப்படின்னு நடிக்கிறாரு. அது கிடையாது. வாழ்நாளில் நினைவு கூறத்தக்க திரைப்படங்களை நடிக்கணும். அதுக்குதான் அந்த கேரக்டர் நடிக்கணும். இவர் என்ன நடிச்சிருக்காரு? வெறும் மசாலா படங்கள். கூட 2 இட்லி திண்டா கம்யூனிஸ்ட் அழிஞ்சு விரும்புவாங்க தாங்க கத்தி படம் எடுத்தவங்க. அது இட்லி சம்பந்தப்பட்டதா? இந்த நாட்டையே விழுங்குறாங்க, மலையை விழுங்குறாங்க. கார்பரேட் கம்பெனிகள் இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களையும் விழுங்குறாங்கிறத, அது ஒட்டுமொத்த மக்களுக்கு நாசம் விளைவிக்கக்கூடிய சக்திகளா இருக்கிறான், நாசகார திட்டமா இருக்கான். மீத்தேன் எடுக்கிறேங்கிற பேர்ல ஒட்டுமொத்த நிலங்களையும் பாலைவனமா மாற்றான். அதை தடுப்பதற்கு தான் கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிரான கம்யூனிசமே தவிர எல்லாருக்குமான இட்லியை பிரிச்சு கொடுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. பத்தியா எவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்க பாருங்க. பசி சம்பந்தப்பட்டது, ஒருத்தர் எவ்வளவு சாப்பிட்றாங்கிற அளவு, ஜீரணம் சம்பந்தப்பட்டது, இளமை சம்பந்தப்பட்டது. சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவேன். ஏஜ் ஆக ஆக அவனுக்கு சாப்பாட்டு அளவு குறைஞ்சிரும், உடம்பு ஏத்துக்காது. இதுவா கம்யூனிசம்?
முதலாளித்துவம் ஒரு இடத்துல அதிகாரத்தை குவித்து வைக்கிறார்கள், சொத்தை குவிச்சு வைக்கிறான். எல்லாருக்குமான ஒருத்தனுக்கு வந்து 100 வீடு இருக்கு, ஒருத்தனுக்கு தெருவில் படுத்து கிடக்கான், பாலத்துக்குள்ள படுத்து கிடக்கான். இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வந்தது கம்யூனிசமா, 2 இட்லியை கூட திங்கிறது வந்து கம்யூனிசத்துக்கு எதிரானதா? இந்த அளவுக்கு முட்டாள்தனமான படங்களை எடுத்தவங்க, இலவசங்களுக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துற காட்சிகளை வச்சவங்க, சர்க்கார் படம் நினைக்கிறாரு, ஷூட்டிங் நினைக்கிறாரு விஜய். அது இன்னொன்று சொல்றாரு, ஒரு கொடையை நீ கொடுத்து விட்டேன்னா அது பல பேர் கை மாறி கடைசியா வந்து அந்த கொடை வந்து ஓங்கிட்டே வந்துருங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பல பேர்கிட்ட கொடையை கொடுத்துருக்கேன், ஒருத்தன் கூட எனக்கு திருப்பி கொடுத்ததே கிடையாது. எவனா கொடுத்துருக்கானா? நீங்க அவசரத்துக்கு கொடையை வாங்கிட்டு போய் சில பேருக்கு அந்த மழை நின்றவொடனே கொடையை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான், மறந்துட்டு வந்துடுறான். கொஞ்சம் பேர் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. புஸ்தகம் கொடுத்தோம்னா திருப்பி படிச்சுட்டு தரவே மாட்டான் பல பேர். இவர் ஒரு கதை சொல்றாரு, மறுபடியும் வந்துடும். நீ வெள்ளத்துல ஒருத்தனை காப்பாத்தினேன்னா ஒட்டகத்துல உனக்கு ஒரு பாலைவனம் கிடைக்கும். இதெல்லாம் தர்ம சிந்தனை, நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப நீ பிரதிபலன் பார்த்துதான் இந்த வேலை செய்யற. சில பேர் சொல்லுவான், எதுக்குடா அந்த பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுற? கடவுள் சொர்க்கத்தை நமக்கு வந்து அங்கே ஒரு வீடு கட்டி தருவாரு. அப்ப சொர்க்கத்தின் விலை எவ்வளவு? 5 ரூபா 10 ரூபாயா? இவன் போடுற சில்லற காசுல அதை ஏத்துக்கிட்டு கடவுள் அவனுக்கு வந்து சொர்க்கத்தை கட்டி கொடுக்குறாருன்னா, அவரு வந்து கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவர், அவரு பில்டிங் கான்ட்ராக்டர், அவர் கடவுள். அங்கே எல்லாமே இருக்கும். மது வந்து வந்து ஆறா ஓடும். குவார்டர் குடிச்சாலே இங்கே குப்பரை கிடக்கான். மது ஆறா ஓடுமா? எங்கே? மறு உலகத்துல எல்லா பெண்களும் கன்னியர்கள் ரம்பையர்கள்லாம் நிற்பாங்க. இங்கே எதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே விபச்சாரம் சொன்னதெல்லாம் அங்கே கடவுள் வந்து அவுத்து விட்டுருவார். எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கங்கடா எல்லாரும் விட்டுருவாரு. இந்த 5 ரூபா பிச்சை போட்டவன் வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றான்ல, அது மாதிரி ஒரு பிச்சைக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? அந்த பிச்சைக்காரத்தனத்தின் ஒரு பகுதி தான் கொடையை கொடுத்தா அது வந்து சுத்தி வந்துடும், கடைசியில் ஆட்டோக்காரன் மகட்டே வந்துடும். எங்கடா அது? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பல 100 கோடிகள் சம்பாதிக்கிறத விட்டு வர்றேன், பல 1000 கோடியை நீ திருப்பி தரணுங்கிறத டிமாண்ட் வைக்கிறாரா இல்லையா அவரு? அந்த கதைக்கு என்னங்க அர்த்தம்? பிரதிபலன் பாராதது தானங்க. இப்ப நீங்க மழை பெய்யுது, மழைக்கு என்ன பிரதிபலன் செய்ய முடியும்? நீங்க ஒரு விதையை ஊண்டி வைக்கிறீங்க மண்ணுல, 100 விதையா முளைக்குது. 100 ஒரு நெல்லை விதைச்சா 100 நெல்லா வந்து அது பயிர் வந்து அப்படியே கதிர்களா மாறுது. இயற்கை பல மடங்கு திருப்பி தருதுங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்டதா வாழ்க்கை? என்னோட குழந்தைக்கு நான் முத்தம் கொடுத்தா அது பின்னாடி எவ்வளவு ரூபாயா டாலரா மாறும்னு நான் நினைச்சா முத்தம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. அன்பு செலுத்துவதற்கு நீங்க பிரதிபலன் பாராட்ட முடியுமா? இல்ல, அன்பு 42 பேரு மரணத்திற்கு நீ என்ன கொடுப்ப? பதிலுக்கு நீ உயிரை கொடுத்துருவியா? அதான் சொல்றேன், அன்பு செலுத்திருவியா? நீ அதே மாதிரி நெரிசல் மரணத்துல எல்லாரும் நான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றேன், எல்லாரும் என்னை நெரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவியா? நீ என்னங்க இது? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா நான் கேட்கிறேன். உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு மார்க்சியம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? பெரியாரியம் தெரியுமா? சமூக நீதி தெரியுமா? இடஒதுக்கீடு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? வலிமையான எதிரியோட தான் போட்டி போட முடியும். வலிமையான எதிரி பாஜக. இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய எதிரி, அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற, சாதி ஆதிக்கத்தை குவித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய எதிரி பாஜக. அதோட மோதுறது உனக்கு தில்லு இல்ல. நீ காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோவில்ல தீவை ஏத்திக்கிட்டு இருக்கான் பக்தர்கள். அதை விட்டு வந்து இவன் வந்து சங்கிகள்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணி சர்வேக்கல்ல தீவை ஏத்தனுங்கிறான். ஒரு மத கலவரத்துக்கு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வர்றான், வம்புழுக்கிறதுக்கு வர்றான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வெறுப்பு அரசியலுக்கு நான் எதிரானவன், எனக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன விஜய் வந்து தில்லா வந்து சொல்ல வேணாமா? மத கலவரத்தை தூண்டுபவர்களை வந்து நான் மன்னிக்க மாட்டேன், ஏற்க மாட்டோம், தாவேக்கா அதை எதிர்த்து போராடணும். களத்துல பல போராட்டங்களை நடத்தினா, பேரணிகளை நடத்தினா. களத்துல ஒரு போய் வந்தானா? ஒருத்தன் கூட இல்லைங்க எவனுமே. வெறுமனே ஆன்லைன்ல வந்து ஆள் சேர்க்கிறோங்கிறாங்க. ஓ கட்சி பிரச்சனை உன்னால தீர்க்க முடியலையே. ஒரு அஜிதா ஆக்னஸ்ங்கிறவ காரை மறிக்கிறா, கூப்பிட்டு என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன உனக்கு மாவட்ட செயலரா? உனக்கு இப்ப தரமாட்டேன், நான் இன்னொரு டைம் தர்றேன், இப்ப நீ மகளிர் அணியில இருந்துக்க, அவரோட மாவட்ட செயலர் இவர் தான், அவரோட கை குலுக்கிய, இனிமே சண்டை வேணாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கு யோக்கியது இல்ல. கட்சி எதுக்கு நடத்துற நீ? உன் கட்சி பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியல, நீ எப்படியா நாட்டு பிரச்சனையை தீர்ப்ப? உன்னால கட்சி கூட்டம் நடத்த முடியல, நீ எப்படி ஆட்சி நடத்துவ? உன்னால முறைப்படுத்தப்பட்ட ஒரு குடிநீர் கிடைப்பது, அடிப்படை நெரிசல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு 42 பேர் செத்த வினாடிதான் உனக்கு அறிவு வரும்னா, உனக்கு மட்டும் நீ சொகுசு பேருந்துல வர்ற, கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொகுசு பேருந்துல வர்ற, முட்டிக்கால் போட்டுக்கிட்டு வந்து உனக்கு வந்து பவுன்சர்கள் நிக்கிறான், தடிமாடு மாதிரி நிக்கிறான் பூரா. ஒய்பிரிவு பாதுகாப்புல இருக்க. பாஜக கொடுத்த ஒய்பிரிவு பாதுகாப்புல இருந்து பாஜக எப்படி எதிர்ப்ப? யோசிச்சு பாருங்க, எப்படி எதிர்க்க முடியும்?
விஜய் ஒரு பொய்யான மாயமான்ங்க. இது பின்னால் ஓடும்போது அந்த ராமாயண கதையில சொல்லுவான், மாயமான தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சீதையை தூக்கிட்டு போயிட்டேன். அது மாதிரி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை வந்து பறிப்பதற்கு திமுகவை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாயமான்ங்க விஜய். இந்த கூட்டம் அதற்கு பின்னால் போகிற போது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம் பறி போய்விடும். இன்னொரு பக்கம் திமுக எதிரின்னு சொன்னா திமுக வலிமையா இருக்கணும் ஒத்துக்கிறாருல அவரு. எதிரினா நீ கொள்கை ரீதியா திமுக தானே காப்பி அடிக்கிற. திமுகவின் தலைவர் தானே அண்ணா. அண்ணா தானே திமுக உருவாக்குனாரு. அண்ணா உருவாக்குனாரா இல்லை உதயநிதி ஸ்டாலின் உருவாக்குனாரா? அண்ணா தானே உருவாக்குனாரு. அண்ணாவுடைய இயக்கம் தானே அது. அண்ணாவை நீ ஓன் தலைவருங்கிற. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகரன் நான் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா வேற. எஸ்.ஏ. சந்திரசேகரன் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? நான் கொள்கை ரீதியாக நீ அப்படியே திமுக தானே காப்பி அடிக்கிற. எம்ஜிஆர் உன் கட்சிக்காரரா? எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக உயிரோட தானே இருக்கு. எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி தானே இருக்காரு. அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். செங்கோட்டையை வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டா அவருக்கு வேற போக்கிடம் இல்ல, கதி இல்ல, அவரை முட்டுச்சந்திர நிப்பாட்டிட்டாங்க. வேற வழியே இல்லாம இந்த அடிமாட்டை கடைசியா கேரளாவுக்கு எடுத்துவாங்க. அந்த மாதிரி அரசியல்ல எல்லாம் அடிமாடானவனை போய் 2 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன புரட்சி செய்ய போற? உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை சுத்தி இருக்கிறவன் பூரா கள்ளலாட்டி விற்கிறவன், களவாணித்தனம் பண்றவன், RSSல இருந்தவன், அயோக்கிய பேர்களை பூரா சுத்தி வச்சுக்கிட்டு என்ன மாற்றத்தை நீ கிழிக்க போற? நீங்க எஸ்சிஎஸ்சி சொன்னதுனால எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு வார்த்தை சொன்னவுடன் ஓடி வந்த விஜய் அப்படின்னு அந்த ராம்ப் வாக்ல ஓடி போய் எஸ்சிஎஸ்சி கட்டி பிடிச்சாரு இல்லையா? ஆமாங்க, அவர் ரசிகர் மன்றத்துடைய தலைவருங்க. புஷி ஆனதுக்கு முன்னாடி அவர் தான் ரசிகர் மன்ற தலைவர். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஆமா ஆமா இருந்தாரு. ஆனா ரசிகர் மன்ற தலைவர் அவரையும் அனுமதிச்சிருக்கிறாங்க கருணையோட. இல்ல நிறைய பேர் சொல்லப்பட்டுச்சு இல்ல எஸ்சிஎஸ்சிக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைங்க. அதாவது R.K. செல்வமணின்னு சினிமா டேரக்டர் இருக்காருல்லங்க, அவருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது அவரோட என்ன எனக்கு பழக்கம். நான் திருமணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. எனக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, R.K. செல்வமணி அப்பா வந்து ஒரு கிராமத்து ஆளு, ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர். ஒரு வேட்டி சட்டையை, ஒரு 4 முளை வேட்டி ஒரு சட்டையை போட்டு ஒரு சாதாரண ஆளுகளில் ஒருத்தர் மாதிரி தான் இருப்பார். அவர் உள்ளே விட மாட்டேன்ட்டான் போலீஸ். அன்னைக்கு சிஎம் வர்றாரு, ஜெயலலிதா சிஎம் வர்றாங்க, உள்ளே போக விட மாட்டேன்ட்டாங்க. நான் தான் உள்ளே கூட்டிகிட்டு போனேன். அந்த வாலண்டியர்ஸ் கார்டு போட்டு நான் கூட்டு போனேன் உள்ள. அந்த மாதிரி செய்யாம எஸ்எஸ்சியே உள்ள விடுறாங்க, சோபா சந்திரசேகரையும் உள்ள விடுறாங்கிறத நான் விஜய் பெரியாள்னு சொல்றதுக்கு இதெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு விஜய் சொன்னார்ல, அது எஸ்எஸ்சிக்காக எழுதப்பட்ட டயலாக். உங்களுக்கு தெரியுமா அது? நான் முடிவு பண்ணிட்டு அவங்க ஒப்பனை உள்ள விடாதாங்கிறதா அது அர்த்தம். அவர் கலைஞர் கூட இருந்தவருங்க. கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது, எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற போது நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் இருக்கு. அதிமுக அரசினுடைய எல்லா தவறுகளையும் ஸ்கிரிப்டா எழுதி கலைஞர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு, படம் பண்ணார். அவரு கலைஞரோட மிக நெருக்கமானவர், குடும்பமே நெருக்கமானவங்க. திமுகவை ஒரு வீழ்த்து வரான். எப்படி வீழ்த்துவேன் நாங்களும் பார்க்குறோம். இந்த இயக்குனர் H. வினோத் 2 முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னு இருக்கு, உள்ள பூந்து அடிச்சிடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை விடுறாரு. அது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? பராசக்தி படத்துக்கு முன்னாடி வீழ்ந்துருவோமோன்னு அச்சம் இருக்கும் எங்களுக்கு. வேற ஒன்றும். ஏன்னா பராசக்தி படம் வந்து தொடக்கத்தில் ஒரு பராசக்தி படம் வந்தது கலைஞர் வசனத்தில். இப்போ இருக்கிற பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து அந்த கதை வந்து இயக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எப்போவுமே நிஜ கதை வந்து பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மை சம்பவங்களை அப்படியே படமா எடுப்பாங்க சில நேரம். அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். பல திரைப்படங்கள் அப்படி நடந்திருக்கு. உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான் வந்து சேது மாதிரி படங்கள், காதல் மாதிரி படங்கள். பல படங்கள் வந்து அசல் தன்மையோடு கூடிய படங்கள். அது மாதிரி வந்து 65 காலகட்டங்களிலே தமிழ்நாட்டிலே நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய மாணவர் எழுச்சியை அன்றைய மத்திய அரசு ஒடுக்குவதற்காக காவல்துறை துப்பாக்கி சூட்டின் வழியாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உயிர் பலியானான். நெஞ்சை நிமிர்த்தி சுடுங்கிற அளவுக்கு பல பேர் தன் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். இராணுவத்தை அனுப்பினால் கூட நாம் இந்தியை நிலைநாட்ட முடியாது என்று மத்திய அரசாங்கத்திற்கு வந்து அறிக்கை அனுப்பினார்கள் அன்றைக்கு இருந்த உளவுத்துறை சார்ந்தவர்கள்லாம். அந்த வீரம் செறிந்த போராட்டத்தை கண் முன்னாடி நிறுத்துகிற ஒரு படமாக பராசக்தி வருது. நீ வந்து என்ன செய்ய போற? எல்லா ஊர்லையும் ஒழிச்சிட்டாரு ஒருத்தர், எல்லாத்தையுமே எல்லா புள்ளையும் பிடுங்கிட்டாரு, எல்லா வில்லையும் உடைச்சிட்டாருன்னு நீ ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம் எடுக்க போற. உனக்கு ரசிகர் கூட்டம் வரும், பொதுமக்கள் கூட்டம் வருமானு தெரியல. ஒருவேளை கடைசி படம் தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, சினிமாவுக்கு லாயக்கு இல்லாம தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க, தளபதி மறுபடியும் நடிக்கணும்பாங்க.
அதனால அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது சம்பந்தமா. இல்ல சிவகார்த்திகேயனுக்கு நன்றி உணவு இருக்கா? கோட் படத்துல வந்து தன் கையில இருந்த துப்பாக்கிய வந்து சிவகார்த்திகேயன்ட்ட குடுக்குறாரு. அதுக்கு அர்த்தம் தன்னுடைய நாற்காலிய உனக்கு விட்டு குடுக்குறேன்னு விஜய் சொல்றாரு. தன்னுடைய ரசிகர்களுக்கு அத கன்வே பண்றாரு. ம். அப்படி இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் இப்படி ஏங்க பண்ணலாமா? சினிமா நடிகன் வந்து தன்னுடைய திறமையில வர்றானா? இல்ல மடாதிபதிகள் வந்து நியமிக்கிறாங்களே இளைய மடாதிபதி, அந்த மாரி ஏதாவது காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து இளைய சங்கராச்சாரியார் நியமிக்கிற மாரி நியமிக்க முடியுமா? டி. ராஜேந்தருக்கு கூடுன கூட்டம் வந்து சிம்புவுக்கு கூடுமா? ஒரு நடிகர் அவருடைய தனித்தன்மையில தானங்க வெல்ல முடியும். சிவகுமார் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற நடிகன் கிடையாது. ஆனா சூர்யா, கார்த்தி அவர் அடைந்த உயரங்களை விட கூடுதல் உயரங்களை அடைகிறாங்க. அப்ப தனித்திறமை தானே வெல்லும். சினிமால வந்து யாராவது யாருக்காவது முடிசூட்ட முடியுமா? இது என்ன ஆளுநர் பதவியா? ஆர்.என். ரவியை நியமிச்சாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அந்த மாதிரியா நியமிக்க முடியும்? சிவகார்த்திகேயன் வந்து சாதாரணமா ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளரா இருந்து அவர் சிறு சிறு படங்கள்ல, மெரினா மாதிரி படங்கள்ல, பாண்டியராஜ் படங்கள்ல நடிச்சு, காமெடி படங்கள்ல நடிச்சு, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல நடிச்சு, அவரு தன்னை ஹியூமரஸா நிரூபிச்சு, அமரன் மாதிரியான ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சு, அவரு மெர்ஜாய் வந்துட்டு இருக்காருங்க. அது அவருடைய தனிப்பட்ட ஆற்றலு. விஜய் அவருக்கு எது டான்ஸ் ஆட கத்து கொடுத்தாரா? நடிக்க கத்து அவருக்கே நடிக்க தெரியாது விஜய்க்கு. நடிக்க தெரியாமலே ஒருத்தன் வந்து ரிட்டையர்ட் ஆகுறான் சினிமா விட்டுங்கிறதுனா விஜயோட ஒரு பெரிய ஆற்றல். தளபதிக்கு தி எண்ட் கிடையாது. தி பிகினிங் மட்டும் தான். அப்படின்னு எச். வினோத் சொல்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தளபதி ஆட்சி தான் மறுபடியும் தொடரும். தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தொடரும். நீ சினிமாவுக்கு தளபதியா இரு. அரசியலுக்கு வேற ஒரு தளபதி இருக்கிறாரு. தேவையில்லாம நீ ஆட்டையை கழிச்சு விளையாடாத. பிரியாணி மாஸ்டர் ஒருத்தர் ஒத்துக்கிட்டோம். அவரு பரோட்டா மாஸ்டர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பல முறைகள் அப்படி நடந்திருக்கு. பருத்தி வீரன் ஜெயிச்சிருச்சுங்கிறதுக்காக அவரு அமீர் கார்த்தி ஆக முடியுமா? அவர் நடிகர் ஆனாரு. வெற்றி பெற முடிஞ்சா. ஒரு துறை சார்ந்த வெற்றியில இன்னொரு துறையினுடைய வெற்றிக்கும் சம்பந்தம் கிடையாது. 2மே சினிமா தான் நம்ம சொல்லலாம். நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்தில் தோற்கும். உன் ஃபீல்டு வேற. உண்மையிலேயே தளபதி ஆட்சி தான் தொடரப்போகுது. அந்த தளபதி மு.க. ஸ்டாலின். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.